1999 கந்தகாரில் ஒரு விமானத்தை ஹைஜாக் பண்ணாங்க தீவிரவாதிங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த தீவிரவாதி இப்போ கொல்லப்பட்டிருக்கான். இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்தின தாக்குதலை அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் டெட் ஃபார் டாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானோட முக்கியமான நகரமான லாகூரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு. அதை அழிக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸை இந்தியா யூஸ் பண்ணாங்க, அது எப்படியெல்லாம் செயல்படும், அந்த வெப்பன்ஸில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன் இந்த மாதிரியான தாக்குதலை இந்தியா பாகிஸ்தானோட லாகூர் மாதிரியான ஒரு நகரத்தில் நடத்தினாங்க, எல்லாத்தையுமே அதாவது நேற்று ஈவினிங்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் டே 2. நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு ஆரம்பித்த ஆப்ரேஷன் சிந்தூர் 1:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 24 மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க 9 இடத்த அட்டாக் பண்ண. இப்போ 100 தீவிரவாதிங்க இறந்துட்டாங்கங்கிற நியூஸ் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அதில் முக்கியமாக ஜெய்ஷ்-இ முகமதோட தலைமையகமான பஹவல்பூரை இந்தியா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதில் அதோட தலைவரான மசூத் அசாரோட குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் இறந்துட்டாங்கிற நியூஸ் நமக்கு கிடச்சிது. இப்போ கூடுதலாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. 1999 IC-814 ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்க கந்தகாரில். இதை ஹைஜாக் பண்ணது இதே தீவிரவாத கும்பல் தான். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்துல் ராஃப் அசார்ன்றவர். அவரும் இப்போ கொல்லப்பட்டிருக்காரு இந்த பகவல்பூர் அட்டாக்ல. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவாக இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இப்போ பழி தீர்த்திருக்காங்க இந்தியா. இந்தியாவோட இந்த பழிவாங்கின நடவடிக்கையை அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் டிட் ஃபார் டாட்னு சொல்லியிருக்காரு. நேற்று இது வெக்கக்கேடான விஷயம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவரோட பேச்சில் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. இது டிட் ஃபார் டாட்னு சொல்லியிருக்காரு. பல செஞ்சுரிஸாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை, முடிஞ்சளவு இதை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சே 100 வருஷம் ஆயிருக்காது. ஆனால் இவர் எந்த கணக்கில் 1500 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாருன்னு தெரியல. பாகிஸ்தான் நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப்ன்றவர் இந்தியா சமாதானத்துக்கு முன் வந்தா பாகிஸ்தானும் சமாதானத்துக்கு ரெடிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நாமெல்லாம் என்ன நினச்சோம், சரி பாகிஸ்தான் வழிக்கு வந்துடுவாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, போர்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நாம் எல்லாரும் தூங்க போயிட்டோம். ஆனால் நடந்த கதையே வேற. இந்தியாவோட பஞ்சாப் மாநிலத்தில் அம்ரிஸ்டரை சுற்றி இருக்கிற 15 முக்கியமான நகரங்களை செலக்ட் பண்ணி பாகிஸ்தானோட இராணுவம் மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் அனுப்பியிருக்காங்க. இந்தியா அந்த மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் நாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க S-400 உதவியோடையும் நம்ம DRDO உருவாக்கின ஏர் டிஃபென்ஸ் மூலியமாக அதை எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கோம். இதோட நிறுத்தினாங்களா பாகிஸ்தான்? இது மட்டும் கிடையாது. புஞ்ச்ன்ற பகுதியில் இந்தியாவோட காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஓரத்தில் இருக்கக்கூடிய புஞ்ச்ன்ற இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானோட இராணுவம். இந்த தாக்குதலில் 5 பெண்கள் 3 குழந்தைங்க கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்காங்க, ஒரு இராணுவ வீரர் உட்பட. கிட்டத்தட்ட 44 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு இந்தியா பலி தீர்க்காம இருப்பாங்களா? இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபேஸ் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட நடவடிக்கையா லாகூரை சுற்றி இருக்கிற 9 இடத்துல கிட்டத்தட்ட 12 ட்ரோன்ஸ் இங்கிருந்து அனுப்பி ஏகப்பட்ட பிளாஸ்ட் நடத்தியிருக்காங்க இந்தியா. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது லாகூரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் C-300, அதாவது ரஷ்யாவோட C-300க்கு ஈக்குவலான HiQ-9ங்கிற சைனீஸ் ஏர் டிஃபென்ஸை பாகிஸ்தானோட லாகூர் ஏர் பேஸில் வச்சுருந்துருக்காங்க. அதை இந்தியா ஹர்பின்ற ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. இதை அட்டாக் பண்ண சம்பவத்தில் பாகிஸ்தானோட லாகூர் பயங்கரமான சத்தத்துக்கு உள்ளாயிருக்கு. எல்லா பொதுமக்களும் பயந்துட்டாங்களாம். அதனால் லாகூர், சியால்கோட், கராச்சி இந்த 3 ஏர்போர்ட்லேயும் எந்த ஒரு ஃப்ளைட்டும் இறங்கலை ஏறலை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கப்பிச்சுப்புன்னு அமைதியாக இருக்காங்க இந்த 3 பாகிஸ்தான் ஏர்போர்ட்ஸும். இந்த ஹர்பீட் ட்ரோனை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரோன் IAIயால் உருவாக்கப்பட்டது, அதாவது இஸ்ரேல் நாடு. இந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட 185 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இது 185 கிலோவை தாங்கிட்டு போகக்கூடியது. இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸை அழிச்சிருக்காங்க. சீனாவோட HQ-9 வகையை சேர்ந்த ஏர் டிஃபென்ஸை இந்தியா இப்போ டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் 15 மிசைல்ஸ் அனுப்பியிருந்தாங்க இந்தியாவை தாக்குறதுக்கு. நாம ரஷ்யா கிட்ட வாங்கின C-400 ஏர் டிஃபென்ஸ் இது எல்லாத்தையுமே முறியடிச்சிருச்சு. நேற்று வர வெறும் ஆப்ரேஷன்ஸ், தீவிரவாத அட்டாக், திருப்ப பதிலடிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ 2 நாடுக்கான போரா மாதிரி இருக்கு, பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா. நாம் போரில் இருக்கோம் மக்களே. ஸோ நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் நாடு ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குது, எல்லாரும் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. காலையிலேயே அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் ராஜ்நாத் சிங் இன்னும் இந்த ஆப்ரேஷன் முடியலை, ஆப்ரேஷன் சிந்தூரோட ஃபேஸ் 2 போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து எல்லையை தாண்டி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை இந்தியாவோட ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து யாரு உள்ள வந்தாலும் சுட்டு வீழ்த்த சொல்லி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. பரபரப்பான இந்த சூழல்ல நேற்று
டெல்லியில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பஞ்சாப் மாநிலம் ஃபுல்லாமே இந்த மாதிரி பிளாக் அவுட் தான் நடக்குது. அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் எல்லா இடத்துலையுமே கரண்ட் இருக்காது. கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததில்ல இந்தியா ஒரு நாட்டை அட்டாக் பண்ணாங்கன்னு. இப்போ பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத மொத்தமாக கலெக்ட் பண்ணி நாளைக்கு இதே மாதிரி வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். இப்போ போயிட்டு வரேன். தேங்க்யூ.